நீங்க இப்போ வந்து நீங்க எக்ஸாம் வந்து இத்தனை நாள் வந்து நீங்க எப்படி படிச்சிருப்பீங்க? ஸ்கூலுக்கு வந்த உடனே வந்து டயர்ட்ல தூங்கிடுவீங்க. ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 7:30க்கு பாக்கியலட்சுமி, பாண்டியன் ஸ்டோர் இந்த மாதிரி நாடகங்கள் தான் வந்து பாப்பீங்க. இந்த நாடகம் பார்த்த பிறகு இது பொம்பளை பிள்ளைங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம்னா ஒரு கிரிக்கெட் பாட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய லைஃபை வந்து இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிருப்பீங்க. இனிமே வந்து இருக்க போற வந்து ஒரு 80 டேஸ் கூட கிடையாது. ஒரு 80 டேஸ் வந்து நீங்க வந்து முடிவெடுங்க. இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த பாக்குற பாக்கியலட்சுமி, பாண்டியன் ஸ்டோர்லாம் வந்து நீங்க 3 மாசம் கழிச்சு பாருங்க. அதே சீன் அதே இடத்துல தான் இருக்கும். எப்போ ஒரு நீங்க என்ன செஞ்சுக்கலாம், மறுபடியும் நீங்க பாத்துக்கலாம். சோ அதனால வந்து இந்த 3 மாசம் வந்து நான் டிவி பார்க்க மாட்டேன், கிரிக்கெட்டை வந்து நான் பார்க்க மாட்டேன்னு முடிவெடுங்க. முடிவெடுத்துட்டு படிக்கணும்னு எண்ணம் எடுங்க. படிக்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து எண்ணம் தான் மெயின். எண்ணம் வந்த பிறகு நீங்க அலாரம் வச்சு 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கிறீங்கன்னா 4 மணிக்கு எந்திரிங்க. 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு ஸ்னூஸ் பண்ணி 4:30, அப்புறம் ஸ்னூஸ் பண்ணி 5, அப்புறம் 5:30 இப்படின்னு சொல்லி நீங்க எந்திரிக்கிறீங்களோ இல்லையோ உங்க பேரண்ட்ஸ் எழுப்பி விட்டுட்டு அவங்க எந்திரி எந்திரி எந்திரின்னு உங்களை வந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, எழுப்பிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம அலாரம் நீங்க 4 மணிக்கோ 5 மணிக்கோ 6 மணிக்கோ உங்களுக்கு எந்த டைம் நீங்க எந்திரிக்க நினைக்கிறீங்களோ அந்த டைம் வந்து இனிஷியலா வந்து 6 மணிக்கு அலாரம் வைங்க. 6 மணிக்கு எந்திரிங்க.